ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டெல் லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து டச் ப்ளஸ், அதாவது டேப் ப்ளஸ் லேப்டாப். வாங்க லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குட் மார்னிங் கைஸ். நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த டெல் லேப்டாப் தான். 14 இன்ச் லேப்டாப். லேப்டாப் மாடல் நம்பர் பார்த்தோம்னா மாடல் நம்பர் டெல் இன்ஸ்பிரான் 5410. இது 2-in-1 லேப்டாப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் இந்த லேப்டாப்பை டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா i5 11th ஜென்ரேஷன், 512GB SSD, 8GB RAM. வாங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே சார்ஜர் முந்திக்கிட்டு வெளியே வர்றாங்க. சார்ஜர் பார்த்தோம்னா ஸ்மால் பின் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ் பார்த்தோம்னா 65 வாட்ஸ். அடுத்து பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து டச் லேப்டாப்புங்கிறனால ரைட்டிங் பென் கொடுத்துருக்காங்க. அதுபோக இது நம்ம லேப்டாப்பு ஸ்மெல் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க. சிலிக்கா கொடுத்துருக்காங்க. வாங்க லேப்டாப்பை வெளியே எடுப்போம். லேப்டாப் பார்த்தோம்னா தெர்மாக்குள் இல்லாமல் அட்டையில் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரன் முந்திக்கிட்டு கூடயே சேர்ந்து வருது. நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்கிறது அந்த யூஸ் மேனுவலுக்கு தெரிய மாட்டேங்குது. லேப்டாப் பார்த்தோம்னா சில்வர் கலர், நல்லா ரிச் லுக் இருக்குது லேப்டாப்பு. வாங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டிங் பென்னை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன ரைட்டிங் பென்னில் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி எல்லாருமே அவசரப்படுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே ரைட்டிங் பண்ண வேகமாக வெளியே வந்து விழுகுது. பின்னாடி ரைட்டிங் பென் பவருக்காண்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் பென்னுக்கும் தனியாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் அந்த யூசர் மேனுவல் வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணோம்னா நம்ம ரைட்டிங் பென் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் சில்வர் கலர் லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் இல்லாமல் நல்லா மெட்டல் பாடி நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருக்காங்க. C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். லாஸ்ட் வீடியோலேயே ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாப்புல இது சார்ஜிங் சப்போர்ட் ஆகுதான்னு கேட்டிருந்தாரு. இது பிராண்ட்லேயே இந்த சார்ஜிங் சிம்பிள் கொடுத்து சப்போர்ட் ஆகுங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் சைடு பார்த்தோம்னா ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. SD கார்டு வந்து டேரெக்டாக போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த லேப்டாப்ஸ்லாம் பெரிய கார்டு அடாப்டர் போட்டு தான் நம்ம SD கார்டை போட முடியும். இதில் வந்து நம்ம டேரெக்டாகவே SD கார்டை போட்டுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னே
ஃபஸ்ட்டு டிஸ்பிளே லேப்டாப் வந்து எப்போயுமே இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சி தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம சைடில் பிடிச்சி ஓப்பன் பண்ணோம்னா இன்ச்சஸ் சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் 360 டிகிரி ரொட்டேட் உள்ள ஆப்ஷனுங்கிறனால இன்ச்சஸ் வந்து ஓரமாக பிடிச்சி ஓப்பன் பண்ணோம்னா சீக்கிரம் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் டிஸ்பிளே பார்த்தோம்னா 14 இன்ச் ஃபுல் ஹெச்டி டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து பார்டர்லெஸ், சுற்றி 4 பக்கம் பார்த்தீங்கன்னா பார்டர் கிடையாது. ட்ரூலி பார்டர்லெஸ் டிஸ்பிளே. ரெண்டாவது இதில் வந்து கேமரா வந்து ஷட்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. தன்னால் லினோவாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம டெல்லில் அன்பாக்ஸ் பண்ணுறதுல இதில் தான் ஷட்டர் கேமரா இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தின டெல் வீடியோவிலே சொல்லியிருந்தோம் கீபோர்ட் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே அளவு சேம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணுற பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம பாஸ்வேர்ட் பின் ப்ரொடக்ஷனோட ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொடக்ஷனும் வச்சுக்கலாம் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு. மவுஸ் பேட் நல்லா ஷைனிங்காக இருக்குது. நம்ம வீடியோவிலே ஷைனிங் ஆகிறது தெரியுது. அதுபோக இது நம்ம இதில் வந்து 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணும் போது விடுதல் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப் வந்து 2GB கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட கொடுத்துருக்காங்க. i5 11th ஜென்ரேஷன், அதனால் அதுக்குரிய லோகோவும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட அடுத்த ஃபீச்சர், இதை வந்து நம்ம ஆல்ரெடி டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். இப்படி தான் நம்ம லேப்டாப் வந்து இது 360 ஆப்ஷன் இருக்கனால இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து பேக் சைடு திருப்பிட்டு நம்ம பசங்களுக்கு இதில் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறது, இல்லை நம்ம அவங்க இதில் நோட் பேடை ஓப்பன் பண்ணி நமக்கு இதில் ரைட்டிங் பென் கொடுத்துருக்காங்க, இப்படி வச்சு எழுத வைக்க கொடுத்துக்கலாம். ஏர் வென்டிலேஷன் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேக்கும் கீபோர்டுக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த லேப்டாப்பை நம்ம மெட்ரோன் டெக்கில் வாங்கினோம்னா அடிஷ்னலாக என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு. இந்த லேப்டாப் நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு ஹெட்செட் ஃப்ரீயாக கொடுக்குறோம், வயர்லெஸ் மவுஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம், 1 இயர் வேலிடிட்டி உள்ள ஆன்டிவைரஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதுபோக ஒரு USB ஜாய்பேட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதுபோக லேப்டாப் பேக்கும் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ